ஐயோடா, நாளைக்குள்ள பணத்தின் வரலாறு நாடகம் ரெடி ஆகணும் சார் சொல்லிட்டாரே. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. என்னடி பண்ணுவ நீ? இல்லடி, நானும் ரெடி பண்ணல. எனக்கும் எதுவுமே தெரியல. நாளைக்கு இப்போ என்ன பண்றது? அதான் நான் இருக்கேன்ல, எங்க அப்பா அதை பத்திலாம் சொல்லி தந்திருக்காரு. அதனால எனக்கு இதை பத்திலாம் தெரியும். நீங்க ஏதாவது கேளுங்களேன், அதை பத்தி நான் சொல்றேன். அப்புறம் நீங்க நாளைக்கு டிராமால ஈஸியா பண்ணிடலாம்ல. அப்படிதான் நாங்க எது கேட்டாலும் நீ சொல்வியா? சரி, இதை சொல்லு. நம்ம ரூபாய் எங்க இருந்து வந்தது? ஆனா கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லு. அந்த காலத்துல எல்லாம் பணமே இல்ல, மக்கள்லாம் பொருள் பரிமாற்றம் தான் பண்ணாங்க. அரிசி கொடுத்து பால் வாங்குற மாதிரி. அப்ப பேடிஎம் எங்க போச்சு? அதெல்லாம் 1000 ஆண்டுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம் கிமு 6ல தான் ஃபர்ஸ்ட் பஞ்ச் மார்க் காயின்ஸ் வந்தது, அதுவும் சில்வர்ல. சில்வர்லையா? ஆமா. ஓ, அப்ப அதுதான் காயின்னு நம்ம சொல்றோமா? ஆமா. அப்புறம் மௌரியர், குப்தர் மாதிரி பெரிய பெரிய அரசாங்கம் எல்லாம் வந்தாங்கல்ல, அப்போதான் வந்து தங்க காயின்ஸ் எல்லாம் வந்தது, அழகழகான டிசைன்ல எல்லாம். அப்படின்னா அந்த காலத்துல ஏடிஎம் இருந்தா கோல்டு தான் வெள்ள வரும் போல இருக்கு. அப்போ முஸ்லிம் சாம்ராஜ்யம் வந்தப்போ டெல்லி சுல்தான் இருந்தாங்க, முஸ்லிம் சாம்ராஜ்யம். அப்போ அதனால அவங்க காயின்ஸ்ல எல்லாம் அரபிக் எழுத்து தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து ஷேஷா சூரி ரூபாயான்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அதான் நம்ம ரூபாய். ஓ, அந்த காலத்துல எல்லாம் அரபிக் எழுத்துல கூட காயின்ஸ் எல்லாம் இருந்திருக்க போல. நம்ம எல்லாம் பார்த்ததே இல்லல்ல. அப்படின்னா நம்ம ரூபாய்க்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் இருக்கும்ல? ஆமா. நான் சில காயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நம்ம நாடகத்துக்கு யூஸ் ஆகுமான்னு பாருங்க. இதெல்லாம் இப்போ உள்ள காயின்ஸ் ஆச்சு. இதெல்லாம் எப்படி? என்ன காயின்ஸா இருந்தாலும் நாடகத்துக்கு காயின்ஸ் வேணும். ஆனாலும் இப்போ உள்ள காயின்ஸ் வச்சு என்ன பண்றது? உங்களது பணத்தின் வரலாறு தானே. அப்போ பழைய காலத்து காயின்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்காதா? இது வச்சுக்கோ, நம்ம அப்புறமா கேன்டீன்ல வாங்கி சாப்பிடலாம். சரி. அப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் அவங்க காயின்ஸ்ல குயினோட படம் தான் இருந்தது. அதுக்கப்புறமா 1861ல தான் அவங்க பேப்பர் நோட்ஸ்லாம் வந்தது. அதுக்கப்புறமா 1935ல தான் ஆர்பிஐ ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம்? சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமா 1947க்கு அப்புறமா தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ற அளவுக்கான நோட்ஸ்லாம் வந்தது. அதுக்கப்புறமா 1953ல தான் வந்து டெசிமல் சிஸ்டம் வந்தது. அதாவது 1 ரூபாய்னா 100 பைசே அந்த மாதிரி. இப்போ எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சுல, யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பேன்ட்டு. எங்க பாட்டி சொன்னாங்க அந்த காலத்துலலாம் மாடு தான் பண்ணுமா, ஆனா இப்போ மொபைல் தான் பணமாயிடுச்சு. மான சத்தம் கேட்கும் போது டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது போல. அவ்வளவுதான், பொருள் பரிமாற்றத்துல இருந்து மொபைல் பரிமாறம் வரைக்கும். அப்பா, எல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நாளைக்கு நாங்க கான்ஃபிடென்ட் தான். கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் பத்தாது, டைலாக் ஞாபகம் இருக்கா? நான் மறந்தேன்னா நீ கூகுள் பேல எவ்வளோ ரெக்வெஸ்ட் வேணாலும் அனுப்பு, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் அனுப்புறேன். சரி சரி, முடிவு டைலாக் சொல்ல ரெடியா? பணம் மாறிக்கொண்டே வந்தாலும் அதன் மதிப்பு நம் உழைப்பில் தான் இருக்கு.